அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நரம்பு தளர்ச்சி ஆகாது இருக்கிறதுக்கு சில டிப்ஸ்கள். அத்திப்பழம் டெய்லி தினமும் சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது. கொத்தவரங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் விளாம்பழத்தை உடச்சி வெல்லம் கலந்து சாப்பிடுவாங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் நம்ம வல்லாரைக்கீரையை துவையல் மாரி ஊறுகாய் மாரி அரைச்சி சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி வராது. ஞாபக சக்தி அதிகமாகும், ஹெச்பி ஹீமோகுளோபினும் அதிகமாகும். அதேமாதிரி பத்தலைக்கீரைன்னு ஒன்று இருக்குது, அதை அடிக்கடி சாப்பிடுங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் எலுமிச்சம் சாறுடன் தேன் கலந்து சாப்பிடுங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் நீர்முள்ளி விதையை சூடான பாலில் கலந்து சாப்பிடுங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் முளைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அதை அடிக்கடி சாப்பிடுங்கனாலும் நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் பேரிக்காய் அடிக்கடி சாப்பிடுவதாலும் நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் இதயம் பலப்பட ஒரு டம்ளர் தண்ணியில் 2 செம்பருத்தி போட்டு கொதிக்க வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க, இதயம் பலப்படும். அதே போல் வெண்தாமரை இதழ்கள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும். அதே போல் ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, சாறை எடுத்து தனியாக எடுத்துருங்க. தோலை துண்டு துண்டாக நறுக்கி 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க, தோலை மட்டும். ஒரு இஞ்சி துண்டை போடுங்க, கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க, இதயம் பலப்படும். இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அடையும். அதே போல் டெய்லி இஞ்சி துண்டு ஒன்று சாப்பிடுவாங்க, இதயம் பலப்படும். அதே போல் கல்லீரல் உடம்புல முக்கியமானது. அது அடிக்கடி கரும்பு ஜூஸ் குடிச்சு க்ளீன் பண்ணிக்கங்க. அதே போல் பீர்க்கங்காய் அடிக்கடி சாப்பிடுங்க, கல்லீரல் சுத்தம் அடையும். அதே போல் கீழா நெல்லி அரைச்சி மாட்டு பசும்பாலில் காலையில் குடிச்சுடுவாங்க வெறும் வயிற்றில், அதே போல் கல்லீரல் நல்லா சுத்தமடையும். அதே போல் ஒரு 1/4 கிலோ நூக்கல் எடுத்துக்கங்க, தோலை சீவிடுங்க, மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கோங்க. அதோட தேங்காய் பால் கலந்து நாட்டு வெல்லம் கலந்து குடிச்சுடுவாங்க, தைராய்டு சீக்கிரம் குணமாகும். அதே போல் கிட்னி கல்லீரல் சுத்தமாகிறதுக்கு சுரக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க, ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் அல்லது நைட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தேன் கலந்து சாப்பிடுவாங்க, கல்லீரல் சுத்தமடையும். அதே போல் நுரையீரல் சுத்தமடைகிறதுக்கு வில்வ இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க, ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க, நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் நம்ம ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க, ஒரு ஸ்பூன் பூண்டு எடுத்துக்கங்க, 2ஐயும் நசுக்கி தேன் கலந்து சாப்பிடுவாங்க, நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் நம்ம வயிறு சுத்தமடைகிறதுக்கு மாதத்தில் 2 நாள் ஒரு டம்ளர் சுட தண்ணியில் ஒரு ஸ்பூன் கடுக்காய் பவுடர் போட்டு நைட்டில் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. மாதத்தில் 2 நாள் குடிங்க, குடல் எல்லாம் க்ளீன் ஆகி குடல் சுத்தமடையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.